Hi friends, welcome to Colorful Aari. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா feather stitch எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு லைன் போட்டுக்கங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற thread பாத்தீங்கன்னா silk thread தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். silk thread எப்பவுமே டபுள் thread-ஆ வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெண்டு லைன்ல சென்டர்ல இருந்து தான் வந்து thread எடுக்கணும். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்து thread எடுத்துக்கலாம். சென்டர்ல எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா ஸ்டிச்சஸ் வந்து போடக்கூடாது, கொஞ்சம் கிராஸா இந்த மாதிரி வி ஷேப்ல வர மாதிரி போடணும். அதனால இங்க வந்து லாங் செயின் போடுங்க. லாங் செயின் போட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு இங்க வந்து நாட் வந்து விழுந்துரும். இப்போ ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீடில் வந்து இந்த நாட்டுக்கு பக்கத்தில் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சைடாகவே வந்து அந்த ஸ்மால் செயின் வந்து போடக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் கீழே போடணும். கீழே போட்டுட்டு அடுத்தது இங்கே வந்து ஒரு லாங் செயின் போடலாம். பட்டன் ஹோல்க்கு இருக்கிற மாதிரியே இப்படி இழுத்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நாட் வந்து விழுகும். இந்த ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சைடில் வந்து ஸ்மால் செயின் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே போடுங்க. கீழே போட்டுட்டு இங்கிருந்து ஒரு லாங் செயின் இந்த மாதிரி இழுத்துட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் வரும். பட் அங்கே வந்து போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே ஸ்மால் செயின் வந்து கொஞ்சம் கீழே போடணும். இப்போ லாக் விழுந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே ஸ்மால் செயின் இந்த மாதிரி இழுத்துட்டு ஃப்ரேமுக்கு கீழே இருக்க த்ரெட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த லாக்குக்கு பக்கத்தில் வரும். அங்கேயே ஸ்மால் செயின் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே அந்த ஸ்மால் செயின் வந்து கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த சைடில் ஒரு லாங் செயின். இப்போ அதுக்கு கீழே ஒரு ஸ்மால் செயின். அந்த ஸ்மால் செயினை சைடில் போடாமல் கொஞ்சம் இப்படி கீழே போடணும். பட்டன் ஹோல் ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்துடும். இந்த ஸ்மால் செயின் வந்து கீழே போடணும், சைட்லேயே போடாமல் கீழே பார்த்த மாதிரி போடணும். இந்த மாதிரி இங்கேயே போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கீழே போடணும். இங்கேயே போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கீழே. இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். நாட் போடுறப்ப எப்பவுமே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு நாட் போடுங்க. இதுதான் ஃபெதர் ஸ்டிச். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு லீஃப் டிசைன் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு லீஃப் டிசைன் மாதிரி அதில் வந்து இந்த ஃபெதர் ஸ்டிச்சை எப்படி போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த லீஃபோட இங்கிருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட் எடுத்துட்டு இங்கே மேலே எட்ஜிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து கொஞ்சம் இறங்கி கீழே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இங்கே இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். வந்து இங்கே ஒரு ஸ்மால் செயின்
அடுத்தது இந்த சைடில் கொஞ்சம் கீழே இறக்கி இங்கே ஒரு ஸ்மால் செயின், மறுபடியும் இந்த சைடில் இங்கே வந்து ஒரு ஸ்மால் செயின், இந்த சைடில் ஸ்மால் செயின், கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் போடணும். இங்கே ஒரு ஸ்மால் செயின், இந்த சைடில் இருந்து போட்டு இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஸ்மால் செயின், இப்போ ஒரு த்ரெட்டை விட்டுட்டேன். இந்த மாதிரி த்ரெட்டை விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து விட்டு தான் எடுக்கணும். அதே போல் ஸ்டிச் பண்ணிட்டு வரக்கூடாது. ஒரு செயினை பிரிச்சுட்டு அடுத்த ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே ஒரு ஸ்மால் செயின், இங்கே ஒரு ஸ்மால் செயின். ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி லாங் செயின் போட்டு ஸ்மால் செயின் போடுறது தான். ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த சென்டரில் தான் வந்து ஸ்டிச் வந்து வரும். கொஞ்சம் கிராஸாக போட்டிங்கன்னா டிசைனே மாறிடும். இங்கே ஒரு ஸ்மால் செயின். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டு காமிக்கிறேன். இங்கிருந்து ஒரு ஸ்மால் செயின், இப்போ இது போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஸ்மால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் தான் வந்து அந்த நாட் வந்து வரணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா வந்து டிசைன் வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் இந்த சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து இழுத்து போடையில் சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரேமை விட்டு கலட்டினீங்கன்னா சரியாயிரும். அது இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அதனால ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் வச்சு நான் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். அதை காமிக்கிறேன். இதுதான் நான் போட்ட டிசைனோட ட்ராயிங். இதுதான் வந்து நான் போட்ட டிசைன். இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஃபெதர் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கிறேன். அவுட்லைன் வந்து ஜரி கொடுத்துருக்குறேன். உள்ளே வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். இந்த ட்ராயிங்கும் இந்த டிசைனும் உள்ள பிளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ட்ராயிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங்கில் இந்த ஃபெதர் ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.